இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் எபிரேயர் 3வது அதிகாரம் 5வது வசனம். மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேத வசனங்கள் எல்லாத்துலேயுமே நாம் இதை காண முடியும். தேவனுக்காக பெரிய காரியங்களை செஞ்ச ஒவ்வொருத்தரும் இருளான நாட்கள் வழியாக கடந்து சென்றிருக்கின்றன. மோசே ஒரு தவறு செஞ்சான். அவன் ஒரு மனுஷனை கொன்னுட்டான். 40 வருஷம் தனிமையாக வாழுகிறான். இப்போ அவனு நிறைய யோசிச்சிருப்பான். ஐயோ, நம்ம எல்லாத்தையும் கெடுத்து நாசமாக்கிட்டோமே அப்படின்னு உணர்ந்திருப்பான். ஆனால் அந்த இருளான இடத்திலும் அவனுடைய வாழ்க்கையில் ஒன்றே ஒன்று உரு பெற்று கொண்டிருந்தது. அவன் ஆயத்தமாக்கப்பட்டு இருந்தான். பொறுமை அவனுக்குள்ளே வளர்ந்து மேம்பட்டது. தாழ்மையும் பலனும் நம்பகத்தன்மையும் அவனுக்குள்ளே பெருகின. இந்த இருளான சூழல் வழியாக அவன் கடந்து வந்திருக்கலை அப்படின்னா தன்னுடைய கோலை உயர்த்தி செங்கடலை பிளந்திருக்க முடியாது. இஸ்ரவேல் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து அவனால் விடுதலையாக்கி இருக்க முடியாது. அவர்களை வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தை நோக்கி அவனால் வழி நடத்தி இருக்க முடியாது. அவன் தன்னுடைய இலக்கின் நிறைவை அடையணும் அப்படின்னா அந்த இருளான சூழலுக்குள்ளே அவன் பிரவேசிக்க வேண்டியிருந்தது. அது ஒரு முன் தேவையாக இருந்துச்சு. இருளான இடங்களில் தான் உங்களுடைய குணாதிசயம் வளர்ந்து மேம்படுது. தேவனை நம்பும்படி நீங்கள் கற்றுக்கொள்கிறீங்க. விடாமுயற்சியுடன் நிலைத்து நிற்கும்படி நீங்கள் அறிந்து கொள்கிறீங்க. உங்களுடைய ஆவிக்குரிய தசைநார்கள் வலுப்பெறுகின்றன. இருளான இடங்களில் நீங்கள் அதிகமாக ஜெபிக்கிறீங்க. நீங்கள் தேவனுக்கு இன்னும் நெருக்கமாக செல்கிறீங்க. உங்களுடைய முன்னுரிமைகள் சரியாக வரிசைப்படுத்துகிறீங்க. தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் அமர்ந்து நேரம் செலவிடுறீங்க. அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத கவனமாக கேட்குறீங்க. இருளான சூழலில் கூட நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுறீங்க. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. நம்ம நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனங்களுக்கு நன்றியப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க. ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றி. இன்றைக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆறுதலாக இருக்கட்டும்ப்பா. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளை அறிஞ்சு அவங்க கூட நீங்கள் பேசி இருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கணவனின் உடல் நலத்துக்காக, பிள்ளைகளுக்காக, எக்ஸாமுக்காக, அமேன் அப்பா, கடன்கள் அடைக்கப்படணுங்கிறதுக்காக இனி எத்தனையோ ரிக்வஸ்ட்டு அப்பா. எல்லாருடைய மெசேஜும் நன்றி சொல்கிற மெசேஜை மாறணும்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் நன்மையை பெற்றுக்கொண்டவர்களாக நாமத்தை மகிமைப்படுத்தணும்ப்பா. அமேன். இருளான இடங்களில் கூட நீங்கள் எங்களை மேம்படுத்தி உருவாக்குறீங்கப்பா. எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்புகிற மாற்றங்களை செய்கிறீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இருளான நேரங்களை பயன்படுத்தி எங்களுடைய குணாதிசயங்களை நீங்கள் கட்டமைக்கிறீங்கப்பா. நீங்கள் எங்களை உமக்கு நெருக்கமாக இழுத்து கொள்கிறீங்கப்பா. அமேன். இருளான இடங்கள்லையும் நாங்கள் உண்மையே சார்ந்து கொள்ளுகிறோம் அப்பா. அமேன். என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு தேவனை பார்த்து சொல்ல வேண்டிய வார்த்தைகள் இதுதான். அமேன். உங்கள் வாழ்க்கையில் ஒரு இருளான பகுதியில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் இங்கே தேவன் உங்களை உருவாக்கிட்டுருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவர் உங்களை உருவாக்கிட்டுருக்கிறாரு, ஆயத்தப்படுத்துகிறாரு. உங்களுடைய குணங்களை அவருக்கு தகுந்தாப்பில் மாற்றுகிறாரு. நீங்கள் இன்னும் அவரோடு நெருக்கமாக இருக்கிறீங்க. அதிக நேரம் ஜெபம் பண்ணுறீங்க. அவரோடு பேசும்போது உங்கள் இருதயத்தில் ஒரு சமாதானம் வருது. இதெல்லாம் தேவன் உங்களுக்கு இருளில் இருக்கும்போது உங்களை உருவாக்குறதுக்கான, ஆயத்தமாக்குறதுக்கான அடையாளங்கள். வேதத்தில் ஒவ்வொருத்தருமே இதை மாதிரி தான் உருவாக்கப்பட்டாங்க. மோசே 40 வருஷம் உருவாக்கப்பட்டான். அமேன். அந்த 40 வருஷமும் தேவன் அவனை உருவாக்குனதுனால தான் எத்தனையோ லட்சம் ஜனங்களை வனாந்திரத்தில் 40 வருஷம் வழி நடத்த முடிஞ்சுது. ஒரே ஆளாக நின்று இத்தனை பேரை வழி நடத்தணும், அதுவும் இப்படிப்பட்ட ஜனங்களை வழி நடத்தணும்னா எவ்வளவு பெரிய சக்தி தேவைப்பட்டிருக்கும். இது எல்லாம் 40 வருஷமாக தேவன் அந்த திறமையை, அந்த பொறுமையை மோசேக்குள்ளே தேவன் வளர்த்தாரு. அவரை ஆயத்தப்படுத்தினார். அதனால் மாத்திரம்தான் மோசேவால் இப்பேற்பட்ட காரியங்களை செய்ய முடிஞ்சிச்சு.
யோசிப்பு அதே மாதிரி உருவாக்கப்பட்டதுக்கு அப்புறம்தான் அந்த நாட்டில் பெரிய அதிபராக உயர்த்தப்பட்டான். அதுக்கு முன்னாடி அவன் கடந்து வந்த பாதைகளில் நிறைய இருள் சூழ்ந்திருந்துச்சு. இன்றைக்கு நீங்கள் கூட ஏதோ ஒரு இருளில் இருக்கலாம். இருதயம் முழுதும் சோர்வாக இருக்கும். ஐயோ, நான் இதிலேருந்து எப்போ தப்பு வைக்கப்பட போகிறேன், எப்போ எனக்கு இதிலேருந்து விடுதலை அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம். உங்கள் இருதயம் முழுவதும் ஒரு பாரமாக இருக்கும். ஆனால் தேவன் இன்றைக்கு உங்களுக்காக தான் இந்த வசனங்களை அனுப்பியிருக்கிறாரு, இந்த வார்த்தையை பேசுகிறாரு. அவர் உங்களை உயர்த்த போகிறாரு. அதற்கான ஆயத்தம்தான் இந்த இருள். நீங்கள் இதில் உங்களை ஆயத்தப்படுத்திக்கிட்டீங்கன்னா, தேவன் உங்களை உருவாக்கிட்டார் அப்படின்னா, இனி தேவன் உங்களை வைக்க போகிறோம் உயர்ந்த இடத்துல ரொம்ப சுலபமாக ஆசீர்வாதமாக நீங்கள் வாழ முடியும். ஏன்னா அவருடைய திட்டம் எப்போதுமே உயர்ந்ததாக தான் இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் அது நன்மையை தரக்கூடியதாக தான் இருக்குது. உங்கள் ஒவ்வொருத்தர் மேலேயும், என் கூட ஜெபிச்சிட்ருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தர் மேலேயும் தேவன் நீங்கள் யோசிக்க முடியாத நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறாரு. அவர் அந்த திட்டத்துக்கு நேரம் உங்களை நடத்தும்போது சில நேரங்களில் உங்களை ஆயத்தப்படுத்த வேண்டியது இருக்குது. உங்களுடைய சில குணங்களை அவர் மாற்ற வேண்டியது இருக்குது. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய அப்பா வலிகள் எல்லாம் நீக்கப்படணும் ஏசப்பா. வேதனையோடு இருக்கிறாங்கப்பா. எதை நினச்சாலும் நிம்மதியே இல்லைன்னு சொல்லி அழுதுகிட்டு ஜெபிச்சிட்ருக்கிறாங்கப்பா. ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலையும் உங்களுக்கு தெரியும். அவங்களுடைய கண்ணீரை நீங்கள் துடைச்சி விடுறீங்கப்பா. அந்த பிள்ளைகளுக்கு ஆறுதலாக இருக்கிறீங்கப்பா. இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் நீங்கள் கொடுக்கக்கூடிய சமாதானம் இப்பொழுது நிரம்பட்டும்பா. சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகட்டும்பா. அமேன். சிலுவையில் வெற்றி சிறந்த உம்முடைய வெற்றி எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அனுபவிக்கட்டும்பா. அமேன். எங்களை சுகமாய் தங்க பண்ணுகிற தேவன் நீர்தானப்பா. எங்களை அப்பா சந்தோஷப்படுத்தி உயர்த்தி அழகு பார்க்கிற தேவனப்பா நீங்கள். என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் பேர் பேராய் ஆசீர்வதிக்கிறமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நீங்கள் இந்த பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துகிற இந்த காலகட்டத்தில் நீங்கள் அப்பா இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் பேசுங்க ஏசப்பா. அப்படியே சமாதானத்தை கொடுங்கப்பா. உங்களுடைய திட்டம் எங்கள் வாழ்க்கையில் பரிபூர்ணப்படட்டும்ப்பா. அம்மேன். என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற இந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்று இரவு நல்ல சுகமாய் தூங்கணும்ப்பா. நல்ல சொப்பனங்களை கொடுங்க. வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூனியம், மந்திரம், செய்வினை, பாவம், சாபம், நோய், விபத்து எல்லாவற்றையும் இந்த விலைக்கு பாதுகாத்துடலுங்கப்பா. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.